பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ராஜியை வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. உடனே ராஜி வந்து அத்தை வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோமதிக்கு கால் பண்ணுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. கூட பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யாவும் மயிலும் இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜி வந்து இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அத்தை, ட்ரெஸ் வாங்கிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம், நீங்கள் சமைச்சிருக்கீங்களா, வேஸ்ட் ஆயிருன்னா சொல்லுங்கள், நாங்கள் கிளம்பி வரோங்கிறாங்க. ஏய் லூஸ் மாதிரி பேசாத, நீங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, இதில் என்ன இருக்குது, ஹோட்டலுக்கு போனது நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கோமதியும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. உடனே வந்து சுகன்யா பார்த்திங்க அப்படின்னா, ஓ 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிருக்காங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்கிறாங்க. மயில் பார்த்திங்க அப்படின்னா, என்ன அத்தை இது என்ன புது பழக்கம், வீட்டில் சொல்லிக்காமல் கொள்ளாமல் இவங்க பாட்டுக்கு வெளியெல்லாம் போகிறாங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது, போயிட்டு சொன்னால் என்ன சொல்லிட்டு போனால் என்ன, எல்லாம் ஒன்று தான். இப்போ என்ன அவங்க மாமாட்ட சொல்லனாலும் என்ன, அவங்க என்ன தப்பாக பண்ணுறாங்க, ஹோட்டலுக்கு சாப்பிட தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மயில் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கலையே அப்படிங்கிற பொறாமையில் கதிரியும் ராஜியும் பற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.